ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும் நாம் இன்னைக்கு இதெல்லாம் பார்க்க போகிறது இந்த 2024 ஒரு இந்தியன் ஸ்பை த்ரில்லர் ட்ராமாக எடுக்கப்பட்ட உள்ளாஜ் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம ஜான்வி கபூர் தான் லீடர் எடுத்து நடிச்சிருக்காங்க. எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த படத்தில் நம்ம ஹீரோயின் ஜான்வி பேர் வந்து சுகானியா பாட்டியா. ஸோ இவங்களோட ஃபேமிலியை பொறுத்தளவுக்கு இந்தியாவில் பரம்பரையாக வந்து இந்தியன் கமிஷனுக்கு எதிராக வேலை பார்த்து ஒரு நல்ல பேர்களை சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. அப்பேற்பட்ட குடும்பத்திலேருந்து ஒரு யங் IFS ஆஃபீஸராக ஆகுறாங்க நம்ம ஜான்வி. அப்படி லண்டனில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசிக்கு டெபுட்டி ஹை கமிஷனராக போகிற நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு ஸ்டார் செஃபோட பழக்கம் கிடைக்குது. இப்போ ரொம்ப நெருங்கி பழகுறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க நெருங்கி பழகின வீடியோவை அவனே எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்ணுறான். இப்படி பிளாக்மெயில் பண்ணி நம்ம ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பை வச்சு நிறைய விஷயங்களை பண்ண வைக்கிறான். அந்த இதை பண்ணுறது மூலமாக நம்ம ஹீரோயின் என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணாங்க, இப்படி ஒவ்வொரு தகவலை அவங்க கொடுக்கும்போது இந்த தகவலெல்லாம் வச்சு அவன் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை தடுத்து நிறுத்தினாங்களாங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் நம்ம ஜான்வியோட கதாபாத்திரத்தை நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. அவங்களோட நிலைமை, ஸோ ஒரு பெரிய குடும்பத்திலேருந்து சின்ன வயசுல இந்த மாதிரியான பொறுப்புக்கு வரும்போது என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுலேயும் அவங்க இருக்கக்கூடிய பொறுப்பில் இந்த மாதிரியான வீடியோ வெளியே வந்துச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு கெட்ட பேரு அப்படிங்கிறதுனால அதை எப்படி ஹேண்டில் பண்ணி வெளியில வராங்க. அந்த இடத்துல அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கும். அப்படி எமோஷன் போர்ஷன்ஸ்லாம் நம்ம ஜான்வியோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். அதுக்கு ஈக்குவலா வில்லனோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருந்துச்சு. ரோஷன் மேத்யூவை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்கல அப்படின்னாலும் செகண்ட் ஹாஃப்ல நல்லாவே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதுல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் அவரும் கொடுத்துருக்காரு. படத்துல இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் இந்த படத்துக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. அதுல இந்த படத்தோட இன்ட்ரோல் போர்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஸ்னைப்பரை வச்சு ஒருத்தவங்க சுடுவாங்க. அதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு சீனா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட அந்த லாஸ்ட் 35 மினிட்ஸை ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா சென்சிபிளாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அந்த போர்ஷன்ஸே ஒரு சீட் ஏஜில் உட்காந்து என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்படி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு பெட்டரான ஒரு செகண்ட் ஹாஃபை கொடுத்து சூப்பராக முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக உங்க எல்லாருமே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3.4 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவும் பெருசாக இல்லை. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம்.